friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரெட் டோஸ்ட். ரொம்ப ஈஸியா உடனடியா நம்ம நினைச்ச நேரத்துல சுலபமா செஞ்சிடலாம். இதை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் இதை செஞ்சு கொடுக்கலாம். யாராவது வீட்டு ரிலேஷன் வந்துட்டா கூட டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். அவ்வளவு ஈஸியா சட்டுன்னு ரெடி ஆயிடும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா பதிவும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்னைக்கு நாம செய்ய போற பிரெட் டோஸ்ட்டுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே நாம செய்ய போறோம். என்னென்னா, முதல்ல கடல மாவு ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் அரை ஸ்பூனு, கரம் மசாலா பொடி அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூனு, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பவுலில் கடல மாவு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு. இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்குறேன். எல்லாமே ஒன்று கலந்தாச்சு. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தட்டி ஊற்றணும். ரொம்ப கெட்டி இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். இதை இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸை இப்படி வைக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம இப்போ கலந்து வச்ச மிக்ஸை இது மேலே நம்ம மேலாப்படி இப்படி போடணும். இதே மாவில் முக்கி போட்டால் பஜ்ஜி மாதிரி போடலாம். ஆனால் அப்படிலாம் அடிக்கடி நம்ம எண்ணெய் பதார்த்தம் சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணமாயிடும், உடம்புக்கு நல்லது. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த கலவையை நம்ம இப்படி மேலாப்படி போட்டுக்கணும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதில் கரம் மசாலா எல்லாம் போட்டதுனால, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுனால வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு நம்ம டக்குன்னு செய்யலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு அசத்திடலாம். இதை சிம்மிலே வச்சு நம்ம எடுக்கணும். அடுத்த பக்கம் அதே மாதிரி போட்டுக்கணும். நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. பிரெட் டோஸ்ட் செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பிரெட் டோஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.